வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தாவேகா அரசின் முதல் கூட்டத்தொடர் குறிப்பாக மேகதாதுக்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். லைவ் போயிட்டு இருந்தது கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக திமுக தரப்பும் எதிர்த்தரப்பும் எழுப்பியிருக்கிறார்கள். இல்லை, லைவை கட் பண்ணதெல்லாம் தவறு. மொத்தமாக கட் பண்ணிட்டுங்கன்றான். அசம்பிளி லைவே கிடையாது. கடந்த காலம் மாதிரி ஒன்லி இப்போ ரிப்போர்ட்டிங் பை மீடியா தான், அவ்வளோதான். லைவ் டெலிகாஸ்ட்டு யாருக்குமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க, தப்பே கிடையாது. பாலிசி டிசிஷன், அது யாரும் கேட்க முடியாது. ஆனால் எதிர்கட்சி பேசும்போது மட்டும் அது கட் ஆகுது. அப்புறம் மறுபடியும் சிஎம் பேசும்போது வருது லைனு. அப்புறம் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் எடிட்டட் வெர்ஷனை தூக்கி கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் அபத்தமானது. உங்களால் ப்ராப்பராக லைவ் பண்ண முடிஞ்சுனா சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம்னு சொன்னார். டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் இல்லை. அவங்களாவது என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி பேசும்போது கட் பண்ணுவாங்க, சிஎம் பேசும்போது விடுவாங்க. இங்கே அதுவும் இல்லை, அதையும் கட் பண்ணிட்டீங்க. ஆகவே ஒரே விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் மொத்தமாகவே கட் பண்ணிட்டுங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற தைரியம் துணிச்சல் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடையாது. திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, தாவேகா கிடையாது, யாருக்கும் கிடையாது. இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். பெரியவர் பக்தவச்சன் சொன்ன மாதிரி, காமராஜ் சொன்ன மாதிரி, இவங்க ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். இவங்க சும்மா இவங்க டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரிட்டென்ஷன் கொடுப்பாங்களே ஒழிய அடிப்படையில் இவர்கள் அனைவரும் ஒன்று தான். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க மொத்தமாக எதிர்கட்சி பேசும்போது கட் பண்ணிட்டு ஸ்டாலின் பேசும்போது கொடுப்பாங்க. இவங்க மொத்தமாகவே கட் பண்ணி விட்டாங்க. எதிர்கட்சி பேசினாலும் இல்லை, விஜய் பேசினாலும் இல்லைன்ட்டு எடிட்டடாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணிடணும். அதையே பண்ணுங்க. இல்லை, இந்த கர்மமே வேணாம். எதுக்கு இன்னத்தை பார்த்து கிழிக்க போகிறீங்க? பிரிண்டில் படிச்சுட்டு போங்க. இல்லை உங்கள் டிவியில் உங்கள் ரிப்போர்ட்டர் சொல்ல போகிறாரு, நியூஸாக படிக்க போகிறீங்க. செலவு எதுக்கு? அந்த கேமராமேனு அந்த உள்ளுக்குள்ளே எதை கட் பண்ணலாம், ஸ்பீக்கர் கவனம் பூரா எப்போ கட் பண்ணலாம், எப்போ கவர்மெண்ட்டுக்கு நெருடலாக எதிர்கட்சி பேச போகுது, எப்போ கட் பண்ணலான்றதுலேயே முழு கவனமாக இருக்கும். அந்த பிரச்சனையே வேணாம். பேசி முடிச்ச பிறகு எக்ஸ்பென்ஸ் தான் முன்னாடி யோசனையாக இருக்கும். இப்போ பேசும்போதே ஆடியோ ஒயர் அப்படிங்கிறதா, வீடியோ ஒயர் அப்படிங்கிறதான்னு தெரியாமல் எதுக்கு கவலை? பேசாமல் நீங்கள் எல்லாம் கட் பண்ணுங்க. இதெல்லாம் இது அந்த ஜனநாயகம் உங்கள்கிட்ட இல்லை, ஜனநாயக பண்பு உங்கள்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அதிர்ஷ்டம் இல்லை அது அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஸோ மொத்தமாகவே எடுத்து விட்ருங்கன்றான். இது டெய்லி இந்த பிரச்சனை ஓடும். இப்போ இந்த 3 நாள் ஓடும், செவ்வாய்க்கிழமை வரைக்கும். அப்புறம் 10 நாள் பட்ஜெட்டில் 40 நாள் அடிச்சுப்பாங்க. இதையே ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் சிக்கல் வரும். இது நடுப்புற எதனா அப்புறம் வேறு எதாவது டெவலப்மெண்ட் இருக்குன்னா அப்போசிஷன் பேசுகிறாங்க, தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்போசிஷன் நல்லா பேசுகிறாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பேபன் முடிக்கும், பதில் சொல்ல தெரியாமல் முடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா லைவை கட் பண்ணி விட்ருவாங்க. எதுக்கு இந்த வெம்புன்றா? நோ லைவ் கவரேஜ் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி, அவ்வளோதான். அப்படி ஒரு பிரின்சிபல் எடுத்துருங்க. எதனா ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம். இட நெருக்கடி காரணமாக அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. கடந்த காலத்தில் நிதி நெருக்கடின்னு அப்பா அவர்கள், அதாவது நிதி நெருக்கடி, இட நெருக்கடி, மன நெருக்கடி, எல்லா நெருக்கடியும், மன நெருக்கடி, இட நெருக்கடி, எல்லா நெருக்கடியும் ஒன்றா சேர்ந்துக்கிச்சு. இதுவாக பிரச்சனை. இப்போ நான் இஷ்யூஸ்லேயே உங்கள் கவனம் போகுது. தேசிய கீதம் 2 தடவை பாடினேன்னா உனக்கு தமிழ்தாய் வாழ்த்த பாடியாச்சு. தேசிய கீதம் 2 தடவை பண்ணால் உனக்கு என்ன வந்தது? அதே எதுக்கு பேசுகிற நீ? எதனா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் உனக்கு, இல்லையா? அப்போ அந்த எண்டுக்கு அவர் போவார். ஆகவே நான் இஷ்யூஸ்லேயே முழு கவனத்தையும் அப்போசிஷனும் பில்டு பண்ணுது. இது லைவை கட் பண்ணது தப்புங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இஃப் யூ ஆர் அ டெமோக்ராட் யூ ஹேவ் டு கண்டெம் இட். யார் பண்ணாலும் அவங்களாவது அவங்க ஆள் பேசும்போது அது போடுவாங்க. இப்போ நாங்கள் அதுவும் இல்லைன்ட்டாங்க. சோஷியலிசம் யாருக்குமே கிடையாது கவரேஜ். நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுன்றேன். ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு, சபாநாயகருக்கு நான் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேணாம், இந்த லைவ் டெலிகாஸ்ட்டே வேணாம். உங்களுக்கு தான் பிரச்சனை. எப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சியை புல்டோஸ் பண்ண போகிறான்னு தெரியாது. உங்கள் ஆளுங்கெல்லாம் அனுபவம் இல்லாதவங்க, எதிர்க்கெல்லாம் பழந்தன்னு கொட்டை போட்டவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ மாட்டுவீங்கன்னு. திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து இல்லை கான்செப்ட் ஆஃப் டெலிகாஸ்டிங், வெதர் இட் இஸ் லைவ் ஆர் டெஃபர்டு லைவ் ஆர் ரெக்கார்டட், எதுவுமே வேணாம். ஆனால் அவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவில் இதுக்கு ஒரு ரீச் இருக்கும்னு நினச்சி தானே அந்த ஸ்பேஸை எடுக்கணும் போகிறாங்க. அதாவது ஒரு மனிதனோட பலமே அவனுடைய பலவீனமாகும். நீ டிஜிட்டலில் வீடியோவை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தப்போ மாட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கல, எக்யூப் படுத்திக்கல. ஏன் பயப்படுற? தேச விரோத காரியம் எதையும் யாரும் பேச போகிறது இல்லை, இல்லையா? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஸ்டேட் அசம்பிளி. பார்லிமெண்ட்டுனா கூட அந்த பார்லிமெண்ட்டில் சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது எல்லா டிபேட்டும், டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட லைவ் கொடுத்தாங்க.
தேச பாதுகாப்பும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு எம்பிக்கு வந்து அந்த அளவுக்கு கூட பொறுப்பு இல்லாமல் பேசுவோம். இது பார்லிமெண்ட்லேயே லைவ் விடும்போது எல்லா சப்ஜெக்ட் டிபேட்டும் அசம்பிளிக்கு என்ன கேடு வந்தது உங்களுக்கு? நீங்கள் பேசுகிறது மாநில அளவிலான பிரச்சனை. அதிகபட்சம் இட்லின்னு பேசுவீங்க, சோஃபா செட்டுன்னு பேசுவீங்க, சினிமாக்காரங்களை இழுத்து வச்சு பேச போகிறீங்க. இந்த டேஷுக்கு எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள்? என்ன வேணால் பேசட்டுமே, ஆஃப்டர் ஆல் ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. பேசுகிறத ஏன் தடுக்கிற நீ? ஜெயலலிதா பயந்தாங்க, கருணாநிதி ஓரளவு பயந்தார், ஸ்டாலின் எடப்பாடியும் நம்மளாவே பயந்தாங்க. விஜய் தைரியமாக இருக்க மாதிரி காமிச்சார், இப்போ அவரும் பயப்படுறாரு. இல்லாட்டி எதுக்காக நீ லைவை கட் பண்ணுற? இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, பட் பீப்புள் உங்களுக்கு இன்னும் இந்த டைம் போதாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா, நீங்க தவறுகள் செய்தாலும் கூட அது மெருகேறதையுமே அவங்க பாக்குறதுக்காக 10 நாளைக்கு முன்னால விஜய் தானங்க சொன்னாரு, டிவி சீரியல் பார்த்தவங்க இப்போ வந்து நியூஸ் சேனல் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் எது கட் பண்ணுறீங்க? எது கட் பண்ணுறீங்க? அப்போ எதுக்கு அவ்வளோ பெரிய பேச்சு பேசுனீங்க? எல்லாம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்து, எல்லாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, விளம்பரம் பார்த்துட்டு இருந்தாங்க, சீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து நியூஸ் பார்க்குறாங்க, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வளர்ந்துருக்குது, மகிழ்ச்சி. எது கட் பண்ணுற? இன்னும் அப்படி பேசிட்டு போகிறான் திமுககாரன். நான் கேட்குறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி எம்ஜிஆரை மடக்குனாங்க, ஜெயலலிதா மடக்குனாங்க, ஆனால் ஆட்சியிலேருந்து அகற்ற முடியல. திரும்ப திரும்ப தோற்று தான் உட்காந்தாங்க. அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்த வரைக்கும் ஆட்சி காட்டில் அருகில் கூட உங்களால் வர முடியல. ஜெயலலிதா பீரியட்லே வந்தீங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது அது கூட சாத்தியம் இல்லை. பேசுகிறத பார்த்து நீ ஏன் பயப்படுற? எதுக்காக பயந்து போய் லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணுறீங்க? ஒரு டைம் எடுத்து நீங்க திரும்ப ரெஃப்யூட் பண்ணு. அமைச்சரா இருந்தாலும் போகட்டும். விஜய் உடனே பதில் சொல்லாம உதயநிதி ஸ்கோர் பண்றாரு, விஜய் லேட்டா தான் பதில் சொல்றாருன்னா அதால விஜயோட மதிப்பு ஒன்றும் குறையாது, அது கூட தான் செய்யும். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஆகவே இது ரொம்ப தவறான போக்கு, இது எதேச்சதிகாரமான போக்கு. இப்போ இதில் இன்னொன்று, முதலமைச்சரை நோக்கி பலரும் எழுப்பிய சட்ட ஒழுங்கு சார்ந்த கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சராக அவர் பதிலளிக்காமல் அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்களும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் பேசுகிறார்கள். உள்துறை அமைச்சருங்கிற முறையில் அவரை அதை நேரம் எடுத்து கூட அவைக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? இந்த ப்ரொசீஜர்ஸ் பேருக்கு 24 மணி நேரத்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் கைது பண்ணியிருக்கோன்னு அதில் ஒரு ஜிஸ்ட்டை கூட அவர் ரெப்ரசென்ட் பண்ணால் தானே அது ஒரு முழுமையடையுங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. பல துறைகள் அவர்கிட்ட தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் குடிநீர் வழங்கல் எல்லாம் கூட முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்காரு. பெண்கள், குழந்தைகளுக்கான சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மாற்றுத்திறனாளர் நலத்துறைன்னு பார்த்து எடுக்கும்போது பதிலும் அப்புறம் அவர் சொல்லணுங்கிற அக்கௌண்டபிலிட்டி அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கறது எப்படி பார்க்குறீங்க? நியாயமான கேள்வி, மிக மிக நியாயமான கேள்வி. அதில் எந்த சந்தேகம் வேணாம். துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் முதலமைச்சர். முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். சில நேரங்களில் சம்டைம்ஸ் பணி நிமித்தம் காரணமாக முதலமைச்சர் சபைக்கு வர முடியலன்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் பதில் சொல்லுவாங்க. அது அரிதினும் அரிதானது. தட்ஸ் நாட் அ நார்ம். அது நீங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, முதல் முறையாக வந்திருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். சந்தி சிரிக்குது நான் சொல்ல மாட்டேன், ஒரு சீரியஸ் இஷ்யூ. அப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக அந்த பிரச்சனை சபையில் எழுப்பப்படும் போது பை வே ஆஃப் அ ஸ்பெஷல் மோஷன் ஆர் காலிங் அட்டென்ஷன் மோஷன், ஏதோ ஒன்று, முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆதவர்ஜனா எதுக்கு பதில் சொல்லணும்? இட்ஸ் சச் அ சென்சிட்டிவ் இஷ்யூ. எல்லாத்துக்கும் ஆதவர்ஜனா தான் பதில் சொல்லணும்னா ஆதவர்ஜனாவே சிஎம் இருந்துட்டு போகலாமா? முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இது எதிர்க்கட்சிகளோட இந்த கோரிக்கை நியாயமானது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடிநீர் வழங்கல் துறையெல்லாம் முதலமைச்சர் வச்சுருக்காரு. கடந்த காலத்தில் அது கிடையாது. ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஸ்டாலின், எடப்பாடிலாம் உள்துறையை வச்சுப்பாங்க. கக்கனோட நமக்கு போச்சு. உள்துறையை வந்து கையில் வச்சுக்கிறதுன்றது வந்து தனியாக அமைச்சர் போட்டதுன்றது போச்சு. 60 வருஷமாக அண்ணாதுரை காலத்துலேருந்து நம்ம இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அது அவங்க உரிமை, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். குடிநீர் வழங்கல் துறையெல்லாம் முதலமைச்சர் எந்த முதலமைச்சரும் வச்சது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தாரிட்டியை டேஸ்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதே ஹெவியாக இருக்குங்கிறதுனால தான் அதை நீங்கள் பிரித்து கொடுத்தா வேற விஷயங்களை பார்க்க. ஆமாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குடிநீர் வழங்கல் துறைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அதை வந்து முதலமைச்சர் கையில் வச்சுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற விதத்தில் அதை பாராட்டலாம். ஆனால் பணிச்சுமைன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் முதலமைச்சர் வச்சுக்கிறாருன்னா அவரோட கவனத்தை வந்து எல்லா நேரத்தையும் எல்லா துறைகளுக்கும் கொடுக்க முடியாது. எனவே அது இப்போ கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டோம், அப்புறமா அவர் யாருக்கா கூட மந்திரியை கொடுக்கலாம். அதனால் இப்போ பெருசாக பேச தேவையில்லை. ரெண்டாவது, எந்த துறை என்பது முதலமைச்சரோட ப்ரெரோகேட்டிவ், அதை யாரும் கேட்க முடியாது. ஓகே, இப்போ கொஞ்ச நாளைக்கு அவர் வச்சுக்கிட்டோம், அதை நான் சொல்லலை. பட் அசம்பிளியில் பதில் கொடுக்குறேன்னா அப்போ அதையும் கொடுக்கணும். நீங்கள் குடிநீர் வழங்கல் துறையை விட முக்கியமானது சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்குக்கு வந்து
நீங்கள் தான் பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர், உள்துறை கையில் வைத்திருக்க முதலமைச்சர் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். நீங்கள் சபையில் இருக்கீங்க, நீங்கள் சபையில் இல்லைன்னா ஆதவ் பேசட்டும், தப்பே கிடையாது. சட்டசபையில் நீங்கள் இல்லைன்னா ஆதவ் பேசட்டும், தவறே கிடையாது. சில நேரங்களில் சட்டம் நான் பார்த்துருக்கேன், 91-97 வந்து ஜெயலலிதா முதல் ஆட்சி காலத்தில் முக்கியமான பிரச்சனைகளில் வந்து சட்டம் ஒழுங்கு ஜெயலலிதா மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நெடுஞ்செழியன் தான் பதில் சொல்லுவார். நெடுஞ்செழியன் தான் பதில் சொல்லுவார், மற்றவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மாவே இருக்க மாட்டாங்க சபையில், அது ரேரா. பட் நீங்கள் அதை ஒரு நாம இப்போ மாற்றுறீங்கன்னா கேள்வி எதிர்கட்சிகள் கேட்க தான் செய்வாங்க. அப்புறம் பல துறைகளுக்கும் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலும் தெரியல. மேபி அது இன்சைட் சட்டமன்றத்தை தாண்டி சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் கூட இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் இருக்கும்போது சீனியர் மினிஸ்டர்ஸ்ட்டு கேட்டால் எல்லா துறைகள் குறித்தும் அவங்க சொல்கிறாங்க. மேபி அரசு யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டரை டெசிக்னேட் பண்ணிடலாம், அவர் அரசினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மற்ற அமைச்சர்களுடைய இதுக்கு சீனியர் மினிஸ்டர் சொல்கிறாங்கன்னா அதுவே ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை ஒரு ஃப்ரிக்ஷனே உருவாக்க வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனை உருவாக்குங்க. ஓகே, இது புதுசு, அதனால் இந்த செஷன் 38 நாள் தான் ஆகுது, கவர்மெண்ட் வந்து 39 நாள் ஆகுது, அதனால் ஓகே ஃபைன் இப்போ பண்ணிட்டு போங்க. பட் பட்ஜெட்டில் இதுக்கு அது நடக்காது. மானிய கோரிக்கைகள் மந்திரிங்க எல்லாம் பதில் சொல்லணும். அதுவும் கேள்வி பதில் 1 hour, அதுக்கு பிறகு மானிய கோரிக்கைகள். அப்போ அது எல்லாத்தையும் எந்திரிச்சு பேச முடியாது. கண்டிப்பாக இப்போ எதிர்கட்சிகள் பேசுவாங்க. ஐ திங்க் இன்னும் 1 monthக்குள்ளே பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துடும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ரொம்ப புதுசுன்றதுனால இவரையும் நம்ம ராஜ்மோகனையும் நம்முடைய ஆதவையும் வச்சு அவங்க ஷீல்டு பண்ணுறாங்க. யூ கேனாட் டூ இட் ஃபார் எவர். இப்போயே அடுத்த 1 monthல வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷனில் நீங்கள் இதை பண்ண முடியாது. பட்ஜெட் செஷன் மழைக்கால கூட்டத்தொடரில் நீங்கள் பண்ண முடியாது. இது இப்போ நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு மந்திரி தனியா? மானிய கோரிக்கைங்கிறது துறை அமைச்சர் துறை சார்ந்த. சரிங்க, சில அமைச்சர்கள் வந்து இப்போ புதுசு அல்லது வேற வேலையில் இருக்கான், வரல, அதை பேசுகிறாரு, ஒன் டைம் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் முதலமைச்சருக்கு எப்படி அவர் பண்ணுவார்? இட் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு ஆன்சர். ஆகவே இதெல்லாம் வந்து டிஸ்டர்பிங் ட்ரெண்டாக படுது நமக்கு. அவங்க இதை தொடர்ந்து செய்தாங்கன்னா எதிர்கட்சிகள் மிக மிக கடுமையாக அரசை விமர்சிப்பார்கள். மேபி ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இந்த முறை கொடுக்கலாம். அடுத்த பட்ஜெட் செஷன் வரைக்கும் எதிர்கட்சிகள் வெயிட் பண்ணால் மேபி இன்னும் கூட அவங்க இன்னும் பாசிட்டிவாக அதிலிருந்து வந்துட்டாங்கன்னா அதுதான் வரவேற்கத்தக்கது. பப்ளிக்கும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. லெட் தம் லேர்ன்ங்கிறது தான் பப்ளிக் தெரிஞ்சதுன்னு ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை வைக்கலாம். இன்னொரு சைடு இப்போ சட்டமன்றத்தை தாண்டி வந்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாவேகாவில் இணையக்கூடியவர்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிவிகே. நீங்கள் அந்த கட்சியினுடைய நிலைகள்லாம் சொல்லிட்டு வரும்போது வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த எக்ஸ்பேன்ஷன் குறிப்பாக சில முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்கிறாங்க, இப்படி பலரும் போகிறாங்க. அதிமுக ஒரு பெருவாரியாக இருக்கிறது, மற்ற கட்சிகள் இருந்து போகிறாங்க. ஈவன் திமுக உட்பட அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் போகிறதையும் பார்க்குறோம். இது வந்து இவங்க ஜெயித்ததுனால அப்படியான எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது ஒவ்வொரு சாட்டர்டேவும், அதாவது அரசு அலுவல்கள் முடிஞ்சு கட்சி அலுவல்கள்னு போகிறாங்கன்னும் போது அந்த கட்சி இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வருதா? ஸ்ட்ரக்சருக்கு வர முயற்சி பண்ணுது. ஏன்னா இப்போ பெற்ற வெற்றி என்பது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பெற்ற வெற்றி. ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு. ஓட்டு போட்ட மக்களில் பலருக்கு வந்து அவங்க கேண்டிடேட் யாருன்னே தெரியல, யாருனைக்கு வச்சுனாலும் ஓட்டு குத்திருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஃபினாமினா கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி டெம்பரரி ஃபினாமினா. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு நீ போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு லோக்கல் ரூட்ஸ் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும். இங்கே இவங்களுக்கு வந்து கட்சிக்கு பாலிட்டிக்ஸே இல்லை. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ். டிவிக்கே வினோதமான ஒரு கட்சி. பட் ஆட்சி அவங்க கையில் இருக்குது, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 35% ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ தே ஹவ் டு ரூல் ஃபார் 5 years. அது நடுப்புற ஏதாவது கவுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் அதுக்கான விலையை கொடுப்பாங்க. இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அசம்பிளியில் ஜெயிச்சதுன்றது ஒரு பேரதிசயம்னு அவங்களுக்கே தெரியுது. அப்போது ஒரு ஃபார்மலாக ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தங்களை வடிவமைத்து கொள்ளணும், கட்டமைத்து கொள்ளணும்னா அதுக்கு எதிர் முகாமிலேருந்து ஆள் தேவைப்படுது. அது அவங்களோட நேச்சுரல் நிலை ஏடிஎம்கே. அதனால் அங்கே அந்த ஆளை இழுக்கிறாங்க. இதில் தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. ரெசிக்னேஷன் இஸ் ரெசிக்னேஷன் தான். அவங்களுக்கு வந்து ஆள் பிடிக்கிறதில்ல, அப்படி போக முடியாது. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப டீப்பராக போனீங்கன்னா அது வேறு விஷயம். எ பர்சன்ஸ் ரைட் டு ரெசிக்னேஷன் இஸ் ஆப்சல்யூட். என்னை பொறுத்த வரைக்கும் அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது.
சும்மா ரோவிங்காக போய் நீ கேள்விலாம் கேட்க முடியும். மேபி வாக்களித்த பப்ளிக் அவங்க இண்டிவிஜுவல்ஸை கேட்கலாம். அவங்க எங்களுக்கு ஒரு கேட்கட்டும். தேங்க்ஸ் கூட சொல்லாம எப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த இது அவங்க அவங்களுக்கு கேட்பாங்க, தாராளமாக கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நான் ஒப்புக்கிறேன். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இந்த இடைத்தேர்தலில் மக்கள் இவங்க தப்பு, இவங்க பண்ணது தப்பு, ஈரம் காயறதுக்குள்ள ஏதோ மைய காயில் அதுக்குள்ளே ஓடிவிட்டான் அப்படின்னு இவங்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி தோக்கடிச்சாங்கன்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஜனநாயகம். பட் இந்த ஆளுங்க போய் சேர்றதுன்றது வேற ஆப்ஷனே அதிமுகவுக்கு இல்லை. பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்களால தான் அது இனிமேல் நிரம்பி வழிய போகுது. வேறு வழியும் கிடையாது உங்களுக்கு. அங்கே போய் ஆமாம் ஆமாம். ஸோ இவர் அங்கே இவங்கெல்லாம் அங்கே போன பிறகு உங்களுக்கு வந்து அது விஜய் தான் முடிவு பண்ணது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நேரம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் யோசிச்சோம்னா இன்னைக்கும் அந்த இஷ்யூ வந்தது. பூட்டிய கதவுகளின் பின் வெளியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், வார்டு கவுன்சில் தகர்ந்தவங்களாம் நின்று கொண்டு கதவை எப்போ திறக்கும் நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் அசூயாக இருக்குது. அவங்களை வேறு மாதிரி கொஞ்சம் அகாமடேட் பண்ணுங்க, இதை மாற்றிக்கோங்கிற மாதிரியான பார்வைகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. அது இன்னும் ஒரு மாதிரி அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? அந்த வருகிறவர்களை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு அதை பற்றி அவங்க கவலைப்படல. உங்களுக்கு ஏங்க கவலை? இது நம்ம பேசவே கூடாது வளவன். புரியுது சார். ஜெயகாந்தனோட ஒரு சினிமா பாடலில் வரும், இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டு. தன்னைத்தானே ஒரு மனிதன் தாழ்த்திக்கிறாங்க. சுயமரியாதைன்றது சொல்லி கொடுத்து வர்றது இல்லைங்க, அது இம்பைபிடு. பூட்டின கதவு பின்னால் அவன் நிற்கிறான், மற்ற ஏன் புலம்புறான்? மணிக்கணக்கில் நிற்கிற அவங்களே அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன சார் வந்தது? நீங்கள் ஏன் சார் அவன் சுயமரியாதை பற்றி கவலைப்படுறீங்க? தி சினாரியோ ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். இதை தெரிஞ்சு தான் அவங்க போகிறாங்க. தெரிஞ்சுதான் சார் அவன் போகிறான். எல்லாம் குழந்தை இல்லைல்ல, சின்ன குழந்தைங்களா இருந்தால் சொல்லலாம், நம்ம போகக்கூடாது, அழையாதார வாசல் மிதியாமை கோடி பெறும், குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வளர்ந்தவனுக்கு கூட ஓரளவு விவரம் தெரியாதவனுக்கு சொல்லி 15 வயசு பையனுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். தெரியலன்னு அவனுக்கு எல்லாம் பழந்தன்னு கொட்டப்பட்டவங்க. 80 அமைச்சராக இருந்தவங்கலாம் போகிறாங்க. 80 அமைச்சராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 80 வயசு இருக்கும் குறைஞ்சது. இது நாசியட்டிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பரிமேலழகர் பொழிப்புற தேவையில்லை. விஷுவலை பார்த்தாலே தெரியுது. அண்ட் விஷுவல் ஸ்பீக்ஸ் எவ்ரி திங். நீ ஏன் புலம்புற? நான் உங்களை சொல்லலை, எதுக்கு புலம்புறீங்க நீங்கள்? அவனே தன்னை தாழ்த்திக்கிறது முடிவு பண்ண பிறகு. ரெண்டாவது, சில பேரெல்லாம் இவங்க இப்படி தான் டீல் பண்ணணுமோன்னு எனக்கு தோணுது. சில பேருக்கெல்லாம் ஈக்குவலாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஜெயலலிதா அவங்க கட்சியை ஏன் அப்படி நடத்துனாங்க இப்போ தெரியுதா? எவனாக இருந்தாலும் காலில் விழுந்த அந்த அம்மா ஏன் சொன்னாங்கன்னு. இல்லாட்டி அந்த அம்மா என்றைக்கு கவுத்துட்ருப்பானுங்க. இதை கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் காலில் விழுந்து அந்த அம்மா ஏன் சொல்கிறாங்க, ஏன் சொன்னாங்க? இன்னர் டெமோக்ரஸி கொடுத்தீங்கன்னா கட்சி தாங்காது. திமுகவில் கொடுக்கலாம், அதிமுகவில் கொடுக்க முடியாது. அது அந்த மாதிரி தெளிவாக வச்சுருந்தாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலில் விழு. அதே மாதிரி மேடையில் என் ஒருத்தருக்கு தான் சீட்டு. அதை ஏற்றுக்கிட்டு தானே அந்த அம்மா கூட 30 வருஷம் இருந்தீங்க எல்லோரும். இன்றைக்கி அந்த அம்மா இல்லை, இன்னும் ஆட்டம் போடுறீங்க. எவ்வளோ துண்டு துண்டாக உடையுது கட்சி. உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? உட்கட்சி ஜனநாயகம் கருத்துரிமையெல்லாம் கொடுத்துருந்தா அந்த அம்மா கதையை அன்றைக்கி முடிச்சிருப்பாங்க. 30 வருஷம் ஆண்டாங்க, 29 வருஷம் பவரில் இருந்தாங்க, பாலிடிக்ஸில் இருந்தாங்க. எம்ஜிஆர் செத்த பிறகு அதில் 15 வருஷம் பவரில் இருந்தாங்க. அந்த பவரில் இருக்கும்போது அந்த அம்மா அவங்கள நடத்தினதை பார்த்து பலரும் வருத்தப்பட்டாங்க. திடீர்னு மந்திரி, திடீர்னு எந்திரி. காலைல பேப்பர் பார்த்தா தெரியும் தான் மந்திரியா இல்லையா. ட்ரெயின் ஏறும்போது மந்திரி ஏறுவார், இறங்கும்போது முன்னாள் மந்திரியா இறங்குவார். அப்படி தான் நடத்தணும். அதுக்கு சரியான உதாரணம் இன்னைக்கு கட்சி என்ன கதியில் இருக்குன்றது. மேபி அவர் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லையும் அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு அப்படியே ஏடிஎம்கே மயமாக மாற்றணுன்றாரு. அப்படியே ஏடிஎம்கே மயமாக மாறணும். 100% ஏடிஎம்கேவா தாவேக்கா மாறணும். அதான் ஆது அர்ஜுனா தெளிவாக சொல்கிறாருங்க. எங்களுடைய தாய் கழகன்றாருல. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? விஜய் நினைக்கிறாரு, ஆதவ சாதிக்கிறாரு. கதவு பூட்டி இருக்குது, வெளியில் நிற்கிறான்னா உங்களுக்கு ஏன் சார் கவலை? கரெக்டு தான் சார். சுயமரியாதை சம்மந்தப்பட்டது தம்பி. இது வந்து சுயமரியாதைன்றது எவனுக்கும் பெத்த தாயாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சுயமரியாதைன்றது ரத்தத்தில் வரணும். எல்லாத்தையும் அனுபவிச்சோம் தானே போய் அங்கே நிற்கிறான். நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸோ அல்லது ஜென்ஸி கூட நிற்கலை. இந்த பூட்டின கதவுக்கு வெளியில் நிற்கிறவன் யார்? பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே பதவியை அனுபவித்தவன், பதவியை எதிர்பார்க்குறான், அவன் தானே போய் நிற்கிறான். அப்போ இவங்களை அவர் எப்படி டீல் பண்ணுவார்? இப்படி தான் டீல் பண்ணுவார். உங்கள் தேவைக்கு நீங்கள் வரீங்க, உங்கள் தேவைக்கு தான் நீங்கள் வரீங்க. ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடந்திருக்குது. 35% ஓட்டு வாங்குறதுன்றது இமாலய சாதனை.
மோடியோ ஸ்டாலினோ மம்தா பானர்ஜியோ சந்திரபாபு நாயுடுவோ பினராயி விஜயனோ யாருமே வந்து 35% தனியாக வாங்கி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதே இல்லை. எல்லாரும் 40 கட்சியை சேர்த்துட்டு தான் நிற்கிறாங்க. இது வந்து ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, டெக்டானிக் ஷிஃப்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடந்திருக்குது. 2 ஜாம்பவான்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு இதை டீகோடு பண்ணணும். நம்ம எடுத்தெடுப்புல தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிட்டோம். கூட்டினா கதவு பின்னால் ஏன் நிற்கிறான், ஏன் மற்ற கட்சியிலேருந்து ஆளை உருவுறான், ஏன் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது, இதெல்லாம் செகண்டரி. நினச்சி பார்க்க முடியாத ஒரு புரட்சி நடந்திருக்குது. நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன். 35% ஓட்ஸ். அவர் பேட் டைம். அதுக்கு சீட் கன்வர்ஷனில் 108 போய் நின்று 107 போய் நின்றுச்சு. 11 சீட்டு துண்டு விழுந்துருச்சு. எம்ஜிஆர் 30% வாங்கி 130 சீட் 4 கட்சியோடு சேர்ந்து நின்னார். தனியாக 35% வாங்கியிருக்கார். அண்ட் அன்பிலீவபிள் ரெவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். இது நல்லதா கெட்டதா, தாங்குமா விளங்குமா, அதெல்லாம் வேற. நடந்திருக்கு. இப்போதைக்கு இதுதான். அண்ட் யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 6 months டைம் டு எனி கவர்மெண்ட். ஒரு மினிமம் டெமோக்ராட்டிக் நாம். எனக்கு இப்பயோ போகணும், இப்பயோ நீ செய்ய, இப்பயே செய்யணும், இப்பயோ எப்படி செய்ய முடியும். நீங்கள் இப்படி ஆகும்போது இப்படிப்பட்ட சூழலில் தான் சர்வாதிகாரிகள் உருவாகிறார்கள் அல்லது எதேச்சதிகாரிகள் உருவாகிறார்கள். நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் யூ விச் இஸ். பட் டீசெண்டாக சொன்னால் இட்ஸ் நாசியேட்டிங். பூட்டின கதவுக்கு முன்னால் தான் நிற்கிறாங்க. ஏன் ஒரு அரசியல் கட்சியோட கதவுகள் பூட்டப்படக்கூடாது? அண்ணா அறிவாலயத்தோட கதவுகள் என்றைக்குமே பூட்டினது கிடையாது, தெரியுமா? அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை கழகத்தின் கதவுகள் என்றுமே பூட்டப்பட்டதில்லை. 365 நாள் 24 மணி நேரமும். கட்சிக்காரன் எப்போ வேணால் வருவான், பிரச்சனைன்னு. 24 hours அங்கே ஒரு லீகல் டீம் இருக்கும். அது குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டு இருக்கும். 87 செப்டம்பர் 15 அல்லது 17 அந்த திறப்பு விழாவை நான் பார்த்துருக்கேன். ஒரு மாபெரும் ஊர்வலம் நடத்தினார் கலைஞர். 30 விழா செப்டம்பர் 17. எஸ், செப்டம்பர் 17 தான் நினைக்கிறேன். 17 அல்லது 15 இருக்கும். 30 விழா நடத்தி அந்த அறிவாலயம் திறந்து வைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் 30-40 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஒரு நாள் கதவு மூடினது கிடையாது. ஒரே ஒரு தடவை மூடினான். எப்போனா கலைஞர் அரெஸ்ட் அப்போ போலீஸ் உள்ளே வந்தது 2001 ஜூன் 30. அப்போ போலீஸ் உள்ளே வராமல் இருக்கிறது இழுத்து மூடினாங்க. அன்றைக்கி சாயங்காலம் இழுத்து மூடினாங்க, போலீஸ் மறுபடியும் உள்ளே வரப்போகுதுன்னு. இதை தவிர ஒரு தடவை இது வந்து ஜூன் 30, 2001. இதை தவிர 94 ஏப்ரலில் வைகோ ஏப்ரல் 16 ஒரு ஊர்வலம் விடும்பொழுது அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறாருன்னா அப்போ 2 கதவு இழுத்து மூடினாங்க. இந்த 2-3 அக்கேஷனை தவிர அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் மூடப்பட்டதே இல்லை. ஒரு அரசியல் கட்சியோட கதவுகள் மூடப்படக்கூடாது. அது எப்படி? இட்ஸ் லைக் அ போலீஸ் ஸ்டேஷன். அந்த 2 எக்ஸம்ஷனும் எதிர்த்தரப்பு வரக்கூடாதுன்னு அவ்வளோதான். உள்ள அது கிடையாது, அது எக்ஸ்டர்னல் ரீசன். அது கலைஞர் கைதப்போ வந்து சாயங்காலமாக காலையில் கூட திறந்துருந்தது, சாயங்காலம் தான் மூடினாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம். மறுபடியும் போலீஸ் ரைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரல. அந்த மாதிரி எதுவுமே அதுக்கு 7 வருஷம் முன்னால் வைகோ பிரச்சனை அப்போ சீரியஸாகவே இருந்தது. ஏன்னா இவங்க ஆளுங்களை ஒரு 200 பேரை மேலே எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களோட தான் மேலே தங்க வச்சுருந்தாங்க. ஒரு 15 நாள் தங்க வச்சுருந்தாங்க. நல்ல வேளையாக ஜெயலலிதா கவர்மெண்ட் ரூட்டை வந்து கடைசி நேரத்தில் மாற்றி விட்டுட்டாங்க. இந்த 2 அக்கேஷனை தவிர வந்து கதவுகள் மூடப்பட்டதே கிடையாதுங்க. நான் சொன்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கதவு நீ மூட மாட்டேன். என்றைக்கும் மூடக்கூடாது, மூட முடியாது. அது என்னைக்கும் திறந்துருக்கணும். 365 பப்ளிக் சர்வீஸ் லைக் தட். பொலிட்டிக்கல் பார்ட்டி கதவை பூட்டி வைக்கிறீங்கன்னா ஏங்க எல்லாமே அந்த விஷுவல்ஸ்லேயே மெசேஜ் அடங்கிடுதுங்க. நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே விலாவாரியாக நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 1000 வார்த்தையில் புகைப்படத்தோட ஒரு அற்புதமே என்னென்னா, ஒரு 1000 வார்த்தையில் நீ ஒரு கட்டுரையை விலாவாரியாக தொல்காப்பியர்லேருந்து பரிமேலழகர்லேருந்து ஆரம்பித்து எழுதுறதெல்லாம் தேவையே இல்லை. அந்த ஒரு புகைப்படம் தட் ஸ்பீக்ஸ். தெரிஞ்சுதானே போகிறான். இதுதான் அவங்க தலையெழுத்துனா யார் என்ன மாற்ற முடியும்? கண்டிப்பாக சார். ஒரு விரிவான உரையாடல். தமிழ்நாடு அரசியலினுடைய இந்த டெக்டானிக் ஷிஃப்டை உள்ளபடியே முழுநேர அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் தணிஞ்ச பிறகு கொஞ்சம் அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்னமும் ரிசல்ட்டே அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கிற என்ன கூட கேட்குறாங்க, நீ என்ன தாவேக்கா மாறிட்டேன், முட்டாள் எங்கே தாவேக்கா மாறலாம் புரிஞ்சுக்கோன்றான். வாக்காளர் மாறி இருக்கான், பணம் எடுப்படல. விஜய தோக்கடிக்கிறதுக்கு பெரம்பூர்ல 100 கோடி, திருச்சியில் 100 கோடி நீங்க செலவு பண்ணி தோக்குறீங்க. பல தொகுதிகளில் வந்து 10 கோடி 20 கோடி செலவு பண்ண திமுக வேட்பாளரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எளிமையா வந்த கேண்டிடேட்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க. ஜாதி மதம் எல்லாம் காத்துல பறந்துருக்குது. தாவேக்காரன் செலவு பண்ணலன்னு நான் சொல்லலை. அவன் சில தொகுதியில் பண்ணியிருக்கான் அந்த அட்டுழியத்தை, அதெல்லாம் நான் மறுக்கல. பெரும்பாலானவன் சாதாரணமாக ஜெயிச்சிருக்கான்.
அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் கீழே நடந்திருக்கு. உங்கள் காலு கீழே உள்ள பூமி கீழே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் நகர்ந்துருக்குது. நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்குது. 67 77 நிகழ்ந்ததை விட மிகப்பெரிய மாற்றம் இது. ஏன்னா 67 வரும்போது அவங்க 18 வருஷ கட்சியை நடத்தி ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு சமுதாய இயக்கமாக அதை மாற்றி அதுக்கு பிறகு அரசியல் இயக்கமாக மாற்றி மிகப்பெரிய உழைப்புக்கு பிறகு அந்த 18 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. 77 எம்ஜிஆர் வரும்போது 72 வெளியில் வந்து 5 வருஷம் அவருடைய அசைக்க முடியாத திரைத்துறை புகழ். அதை வச்சுட்டு அப்பையும் அவர் 4 கட்சியை சேர்த்து வச்சு தான் வாங்கினாங்க. இங்கே எதுவுமே இல்லை. 2.25 வருஷம் தான் ஆகுது. ஒரு தனி மனிதர் அவர் மொத்தமே 16 தொகுதியில் தான் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. 2 பெரிய ஜாம்பவானில் வீழ்த்தியிருக்காரு. கீழே மிகப்பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, அல்கோரிதம் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்கன்றதெல்லாம் நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க, தீர்ப்பை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. அது எப்படி போட்டால் ஜெயிப்பான்? இந்த ஃபோன் இல்லாத இது வந்து இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் பட்டன் ஃபோன் வச்சுருக்க ஒரு 80 வயது மூதாட்டி. அந்த ஃபோன் நம்பர் அந்த அம்மாவுக்கு தெரியாது, பேப்பரில் தான் எழுதியிருக்கு. அந்த ஃபோனை திறக்கிறதுக்கான ஒரு பின் இருக்கும்ல, அந்த நம்பரையும் அது பேப்பரில் தான் எழுதியிருக்குது. அதை எடுத்து கொடுத்து யாராவது அதுக்கு போட்டு கொடுக்கணும், போடவும் தெரியாது. அந்த அம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. அந்த மாதிரி பல பேர். உங்கள் லாஜிக் அங்கே அடிப்படுது இல்லை. ஸோ அகடமிஷியன்ஸாக அனலிஸ்டாக இருக்கிறவர்களுக்கு இல்லை செஃபாலஜிஸ்ட்டுக்கு இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி அப்படின்னு ஆய்வு செய்யட்டும். அரசியல்வாதிகள் வாக்காளர்களுடைய மனநிலையும் அவங்களுடைய தேவைகள் குறித்தும் பகுப்பாய்வு செய்வது சொல்கிறேன். இப்போ ஏன்னா நீங்கள் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. அந்த கதவு பூட்டி இருக்குன்றது முக்கியமான விஷயம் தம்பி. நான் அதை மறுக்கலை. ஐ அக்ரி வித் யூ. நான் வந்து உங்களையோ அப்படி கேட்குறவங்களையோ நான் இழிவுபடுத்தலை. பட் இதுதான் இன்றைய யதார்த்தம். இதை ஏற்றுக்கிட்டு தான் அவன் போய் அங்கே நிற்கிறான். நிற்கிறவனுக்கு இல்லாத சுயமரியாதை உனக்கு. அது பார்க்கும்போதே நாசியேட்டிங்க. கதவு பின்னால் யாருடைய என் சுயமரியாதை எனக்கு எவ்வளோ முக்கியமோ இவரோட சுயமரியாதை எனக்கு அவ்வளோ முக்கியம். உங்கள் சுயமரியாதை எனக்கு முக்கியம். எனக்கு சுயமரியாதை இருக்குன்னா நான் இன்னொருத்தன் சுயமரியாதையை பற்றியும் கவலைப்படணும். அவனுக்கே கவலை இல்லை. 2 டைம் எம்எல்ஏவாக இருந்தோம், மந்திரியாக இருந்தவன் எல்லாம் போய் நிற்கிறான். இந்த பழைய ரஜினி படத்துக்குலாம் டிக்கெட் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? வந்து ரஜினிய மன்னன் படத்துல தலை மேல நடந்து போவாங்க. அந்த கதவு திறக்கும் போது பிச்சுக்கு ஓடுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்றாங்க அப்படின்னா the fact speaks for itself. அவ்வளவுதான், பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லவனுக்கு எதுக்கு நல்லவனுக்கு என்ன அரசியல்ல வேலை என்பாங்க. இதுதான் பாப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல், மிக நிச்சயமாக நம்ம பேச வேண்டிய கோணமாகவும் நம்ம பார்க்குறோம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.